Okay, dear students, good afternoon to all. I am P. Rajesh Kannan, Department of Chemistry, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School. Okay, today we are discuss about that P block elements. ஓகேங்களா அந்த P block elementsல 2 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா அந்த 2ல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜனின் ஆக்சைடுகள் அமைப்பு வாய்ப்பாடுகள் அந்த நைட்ரஜனுடைய என்னென்ன ஆக்சைடுகள்லாம் இருக்குது அதனுடைய அமைப்பு வாய்ப்பாடுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ கண்டிப்பாக 200% இதில் இருந்து கேட்டிருப்பாங்க. அதனால் கரெக்டாக கவனிங்க. ஓகேங்களா இந்த நைட்ரஜன் ஆக்சைடுகள் அமைப்பு வாய்ப்பாடுகள். ஓகேங்களா ஃபஸ்ட்டு நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா N2O இது வந்து நம்ம நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதை லாஃபிங் கேஸ்ன்னு கூட சொல்லுவீங்க. ஓகேங்களா இது நைட்ரஸ் ஆக்சைடு N2O. அடுத்தது நைட்ரிக் ஆக்சைடு NO. அடுத்தது டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு அல்லது நைட்ரஜன் செக்யூஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு ஆர் நைட்ரஜன் செக்யூ ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்து அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு இது நம்ம நார்மலாக பார்க்குறது தான் NO2. அடுத்தது நைட்ரஜன் டெட்ராக்சைடு N2O4. ஓகே நைட்ரஜன் பென்டாக்சைடு N2O5 இவைகள்லாம் நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா என்னெல்லாம் நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டெட்ராக்சைடு, நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஓகேங்களா இப்போ இதெல்லாம் என்ன என்பது அப்படின்னா நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு, ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா நைட்ரஜனுடைய அணு எண்ணத்தின 7, அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன 1s2 2s2 2p3. ஓகேங்களா அதாவது பாதி நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்பை கொண்டிருக்கும். அதாவது கே ஷெல்லில் பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும், எல் செல்லில் பார்த்து அப்படின்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். இதனுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 இணைதிறன் எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும். மிக பெரும்பான்மையாக 3 இணைதிறன்களை இது பெற்றிருக்கும். ஓகேங்களா எத்தனை இணைதிறன் எலக்ட்ரான்களை கொண்டு இருக்குது 5 இணைதிறன் எலக்ட்ரான்களை கொண்டு இருக்குது. ஓகேங்களா இந்த 2s ஆர்பிட் 2s2ல் 2 அடுத்து 2p3ல் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா இப்போ பாருங்கள் 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது 2p ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 3 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா இது ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பு தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாதி நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்பை பெற்று இருக்குது. அதனால் இது என்ன இருக்கும் பார்த்தோம்னா அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு, ஆக்சிஜனுடைய அணு எண்ணத்திறன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8. இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3 2p4 1s2 2s2 2p4 இதுதான் இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு. இது கே செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது எல் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்றது அப்படின்னா 6 எலக்ட்ரான்களை கொண்டு இருக்கும். ஓகேங்களா இது இணைதிறன் எலக்ட்ரான்கள் எத்தனைங்க 6 இணைதிறன் எலக்ட்ரான்களை கொண்டு இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இணைதிறன் எலக்ட்ரான்கள் கொண்டு இருக்குது 6 இணைதிறன் எலக்ட்ரான்களை கொண்டு இருக்குது. ஓகேங்களா ஆனால் இதனுடைய இணைதிறன் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 தான். ஆக்சிஜனுடைய இணைதிறன் எத்தனையே 2. ஓகேங்களா சரி இப்போ நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள் இப்போ அதோட வாய்ப்பாடுகள் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனுடைய மிக முக்கியமான ஆக்சைடான நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு என்ன ஃபார்முலா N2O. இதனோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா N ட்ரிபிள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் O. ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா N ட்ரிபிள் பாண்டு N பாண்ட் O. ஓகேங்களா ஆக்சிஜனோட இணைதிறன் எத்தனைங்க 2 இணைதிறன் எலக்ட்ரான்களை பெற்றிருக்கோம். ஓகேங்களா ஒரு இணைதிறன் எலக்ட்ரான்களை நைட்ரஜனுக்கு வழங்கிடுச்சு. மீதி இருக்கும் அப்படின்னா ஒரு இணைதிறன் எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இணைதிறன் எலக்ட்ரான்கள் இருக்குது. இந்த 6 இணைதிறன் எலக்ட்ரான்களில் இந்த நைட்ரஜன் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் பேரை இதுக்கு கொடுத்துருக்கு. அதாவது 2 என்ன அப்படின்னா வெவ்வேறு வடிவங்களை கொண்டு இருக்கும். ஓகேங்களா இதுக்கு நம்ம ரெசனன்ஸ் உடனிசைவு வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். உடனிசைவு வடிவமைப்பு டபுள் ஹெட்டட் ஆரோ போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உடனிசைவு வடிவமைப்பு இருக்கும். இப்போ இந்த நைட்ரஜனுக்கு இணைதிறன் எலக்ட்ரான்கள் பார்த்து அப்படின்னா 5 இணைதிறன் எலக்ட்ரான்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்து அப்படின்னா அந்த 2s ஆர்பிட்டால் இருக்கிறது லோன் பேராக இருக்கும். 3 வந்து பார்த்து அப்படின்னா பாண்ட் பேரில் இன்வால்வாக இருக்கும். அதாவது பிணைப்பு எலக்ட்ரான்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து என்ன இருக்குங்க எலக்ட்ரான்கள் வந்து எதுக்கு இருக்குது நைட்ரஜனுடைய பிணைப்பில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான் அதாவது பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ரிமைனிங் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுங்களா அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான்
என்ன ஆகும் அப்படின்னா இங்கே தனியாக இது என்னது பாண்ட் பேருக்கு சேர்த்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதாவது 2s ஆர்பிட்டாலில் இருக்கிற அந்த ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து இந்த நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்து அப்படியே இருக்கும். அதனுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் 3. ஓகேங்களா, இந்த நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இணைதிறன் எலக்ட்ரான்கள் 3 இணைதிறன் எலக்ட்ரான்கள் இருக்கும். அது ஒரு ஜோடி தனித்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு அந்த இணையை வழங்கிடுச்சு. ஆக்சிஜன் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்து அப்படின்னா 3 தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் அப்படியே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வச்சிருக்கு. ஓகேங்களா, ஆக்சிஜனுடைய இணைதிறன் வந்து இணைதிறன் எலக்ட்ரான்கள் 6 இருக்கும். பட் இணையக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உடனிசையில் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இந்த நைட்ரஜன் மேலே இருக்கிற அந்த நேர்மின் சுமையை வந்து நிறைவு செய்யறதுக்கு என்ன பண்ண முடியுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் உள்ளுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, இரட்டை பிணைப்பை உருவாக்கிடும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிணைப்பு இங்கே போகும்போது இது வந்து மைனஸ் நியூட்ரல் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நைட்ரஜன் என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் ஆகிடும். கவனிங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. அப்போ இந்த நைட்ரஜன் மேலே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா மைனஸ் ஆகிடும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சுன்னு மீனிங்கு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மைனஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா இங்கே வச்சு உங்களுக்கு இரட்டை பிணைப்பு என்ன அப்படி இருக்குங்க உருவாகிருக்கு. அப்போ N டபுள் பாண்ட் N டபுள் பாண்ட் O. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் நேரம் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் கொஞ்சம் நேரம் இருக்கும். ஓகேங்களா, அப்படி மாறி மாறி தன்னுடைய நிலையத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கான இப்படி இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறுவதற்கான ஆற்றல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா மிக குறைவானதாக தான் இருக்கும். அதனால் எளிதில் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா தன்னை இடம் மாற்றிக்கொள்ளும். அடுத்து பார்த்து அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு. இது நைட்ரிக் ஆக்சைடு. ஓகேங்களா, இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, நைட்ரஜனுடைய 5 இணைதிறன் எலக்ட்ரான் இருக்கும். அதில் இணையக்கூடிய எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா 3 எலக்ட்ரான்கள் இருக்கும். அது p ஆர்பிட்டாலில் அந்த 3 எலக்ட்ரான்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முப்பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு. அதேமாதிரி பார்த்து அப்படின்னா தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் இருக்கும். ஓகேங்களா, இல்லை நைட்ரஜனில் எத்தனை இருக்குங்க, ஒரு ஜோடி தனித்த எலக்ட்ரான் இருக்கும், 3 பிணைப்பில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனில் எத்தனை இருக்கிற எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 6 எலக்ட்ரான் இருக்கும், இணைதிறன் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா, அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்து அப்படின்னா 3 எலக்ட்ரான்கள் பிணைப்பில் ஈடுபடுது. ஓகேங்களா, ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்கும், ப்ளஸ் பார்த்து அப்படின்னா 2 ஜோடி எலக்ட்ரான்கள் இருக்கும். சாரி இதில் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்து அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் வராதுங்க. நைட்ரஜனில் ஒரு ஜோடி தனித்த எலக்ட்ரான் இருக்கும், ப்ளஸ் 3 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிணைப்பில் ஈடுபட்டு இருக்கும். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படின்னா 3 எலக்ட்ரான்கள் இணையை கொடுக்குது. அதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா முப்பிணைப்பை உருவாக்குது. இதனுடைய பிணைப்பு நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படின்னா 1.15 பிகோமீட்டர் இருக்கும். 1.15 பிகோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி பார்த்து அப்படின்னா டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு N2O3 அதே மாதிரி இதுவும் 2 உடனிசு அமைப்புகளை கொண்டு இருக்குது. ஓகேங்களா, நைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட பிணைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு நைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. அப்புறம் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் மைனஸ். ஓகேங்களா, இதில் இருக்கிற இது நைட்ரஜன் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஓகேங்களா இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிறது. அதே மாதிரி இதில் இருக்கிறது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா உடனே சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஓகேங்களா, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ நைட்ரஜன் மேலே வந்து பாசிட்டிவ் ஆகலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது வந்து என்ன பண்ணிருக்கலாம், இந்த 2 ஆக்சிஜன்ஸில் எது வேணாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் கொஞ்சம் நேரம் இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருக்கும். தன்னை என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா வடிவமைப்பை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்து அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா NO2 அப்படின்னு சொல்கிறோம். O டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் O. ஓகேங்களா, அடுத்து பார்த்து அப்படின்னா அந்த ஆக்சிஜனுக்கு மேலே கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு அப்படின்னா இந்த இதில் வந்து பிணைப்புகள் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஆக்சிஜன் மேலே 2 ஜோடி தனித்த எலக்ட்ரான் இருக்கும். இதில் பிணைப்பில் ஈடுபடக்கூடிய 2 எலக்ட்ரான்கள். அடுத்து பார்த்து அப்படின்னா நைட்ரஜனோட இணைதிறன் 3. ஓகேங்களா, இந்த 3 இணைதிறன் எலக்ட்ரானில் 2 வந்து ஆக்சிஜனுக்கு வழங்கியிருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜனுக்கு இது ஒன்று வழங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் மேலே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 6 எலக்ட்ரான்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்து அப்படின்னா நைட்ரஜன் டெட்ராக்சைட்ஸில் ஓகேவா N2O4 இதுதான் நைட்ரஜன் டெட்ராக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நைட்ரஜன் ஆக்சிஜன் மேலே இருக்கிற ஓகேங்களா பாருங்கள் பாண்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து இப்போ இதுக்கிடையில் உடனே செயல்பட்டுருக்கலாம். இதுக்கிடையில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் நடந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ 2ல் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இது மைனஸ் இருக்குது.
அடுத்து பார்த்து அப்படின்னா நைட்ரஜன் பென்டாக்சைடு ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டிருக்காங்க. N பாண்டு O, அதே மாதிரி டபுள் பாண்டு O, ஓகேங்களா. அடுத்து சிங்கிள் பாண்டு O இருக்கும். ஓகேங்களா. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் மேலே இருக்கிற 2 ஜோடி எலக்ட்ரான்கள் இருக்குது, தனித்த எலக்ட்ரான்கள் அப்படியே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கு, ஒரு பேர் எலக்ட்ரான் இணையை வழங்கி தான் இந்த பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் நைட்ரஜன் மேலே நேர்மின்சுமை இருக்குது. ஓகேங்களா. ஆக்சிஜன் மேலே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்மின்சுமை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனின் ஆக்சோ அமிலங்களின் அமைப்பு வாய்ப்பாடுகள், நைட்ரஜனுடைய ஆக்சோ அமிலங்களுடைய அமைப்பு வாய்ப்பாடுகள். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போ நைட்ரஸ் அமிலம் H2N2O2 ஹைட்ரோ நைட்ரஸ் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு எது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. H2N2O2 இதுதான் என்னது, ஹைப்போ நைட்ரஸ் அமிலம். இதனோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா HOH N டபுள் பாண்ட் N பாண்டு OH, அதாவது நைட்ரஜனோட N டபுள் பாண்ட் N, ரெண்டு சைடு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா OH போட்டுவிடுங்க. இதுதான் ஹைப்போ நைட்ரஸ் அமிலத்தினுடைய அமைப்பு வாய்ப்பாடு. ஓகேங்களா. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா H2N2O2. இதுதான் இந்த ஹைப்போ நைட்ரஸ் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. இது இதனுடைய அமைப்பு வாய்ப்பாடு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோ நைட்ரஸ் அமிலம் ஒன்று வந்து ஹைப்போ நைட்ரஸ் அமிலம், இன்னொன்று வந்து ஹைட்ரோ நைட்ரஸ் அமிலம் H4N2O4. ஓகேங்களா. இது நம்ம நினச்சோம் அப்படின்னா ஹைட்ரோ நைட்ரஸ் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட அமைப்பு வாய்ப்பாடு பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் 4 OH தொகுதி என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நைட்ரஜன் மேலே இது எல்லாமே பிணைப்புகள் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜனுடைய 3 இணைதிறன் எலக்ட்ரான்கள். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு நைட்ரஜன் இருக்குது, இதில் 3, ஒன்று வந்து இன்னொரு நைட்ரஜனுக்கு வழங்கியிருக்கு, இன்னொன்று வந்து ஆக்சிஜனுக்கு வழங்கியிருக்கு. ஆக்சிஜனோட இணைதிறன் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2. ஓகேங்களா. 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நைட்ரஜனோட ஷேர் பண்ணியிருக்கு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜனோட ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒற்றை பிணைப்பு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்சிஜனுக்கு வழங்கியிருக்கும், ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான்களை கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹைட்ரஜனு. ஓகேங்களா. இந்த ஹைட்ரஜன் கொடுத்து இது இங்கே ஒரு பிணைப்பு ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு நைட்ரஜனோட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இந்த நைட்ரஜன் 3 எலக்ட்ரானு பாருங்கள், 1 2 3 எலக்ட்ரானு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஒன்று வந்து ஆக்சிஜனு, இன்னொன்றும் ஆக்சிஜனோட ஷேர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இந்த ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு. இப்படி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிணைப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பிணைப்புகளை ஹைட்ரஜனோட ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ நைட்ரஸ் அமிலத்தினுடைய அமைப்பு. ஓகேங்களா. அடுத்தது நைட்ரஸ் அமிலத்தினுடைய அமைப்பு HNO2 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரஸ் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். H பாண்டு O. ஓகேங்களா. H பாண்டு O, அடுத்து பாண்டு N, அடுத்து டபுள் பாண்டு O. ஓகேங்களா. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஸ் அமிலத்தினுடைய அமைப்பு. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும் அப்படின்னு அப்படின்னா இப்படி பெண்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். இது கண்டிப்பாக இங்கே என்ன ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே தான் இப்போ நீங்கள் போடணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெர் நைட்ரஸ் அமிலங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன இருக்கும் நைட்ரஸ் அமிலத்தில் இன்னொரு ஆக்சிஜன் அணு என்ன இருக்கும் அப்படின்னா சேர்த்து இருக்கும். HNO2க்கு பதிலாக HNO3 இருக்கும். ஓகேங்களா. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெர் நைட்ரஸ் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். H பாண்டு O. ஓகேங்களா. N டபுள் பாண்ட் O இருக்கும். ஓகேங்களா. இது பெர் நைட்ரஸ் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு. இது எல்லா வாய்ப்பாடுகளும் நீங்கள் எழுதி பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது, இதில் புதுசாக ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இந்த அமைப்புகள் ஒவ்வொரு அமிலத்தினுடைய அமைப்பு, ஒரு சேர்மத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு அதனோட அமைப்பு வாய்ப்பாடு என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNO2 என்பது அப்படின்னு கொடுத்துட்டு நைட்ரஸ் அமிலம், பெர் நைட்ரஸ் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஓகேங்களா, பெர் நைட்ரிக் அமிலம் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை இது கொடுத்துட்டு பெர் நைட்ரஸ் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கீழ்கண்டவற்றுள் ஒன்று பெர் நைட்ரஸ் அமிலமாகும். ஓகேங்களா. அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் ஒன்று நைட்ரிக் அமிலம் என அழைக்கப்படுகிறது, கீழ்கண்டவற்றுள் ஒன்று பெர் நைட்ரிக் அமிலம் என அழைக்கப்படுகிறது. அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. நைட்ரஸ் மற்றும் பெர்நைட்ரஸ் அமிலத்தினுடைய அமைப்பு வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் அமைப்பு வாய்ப்பாடுகளை எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நைட்ரஸ் அமிலம் மற்றும் பெருநைட்ரஸ் அமிலத்தினுடைய அமைப்பு, மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் அமைப்பு வாய்ப்பாட்டை தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நைட்ரஸ் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். HNO2. பெருநைட்ரஸ் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். HNO3.
ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு மட்டும் மாறுபட்டு இருக்கும். HOO N1 இருக்கும். HNO3 நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். HNO3 நைட்ரிக் அமிலம் சொல்லுவோம். பெர்நைட்ரஸ் அமிலத்துக்கும் அமிலத்துக்கு இது என்ன மாறுபாடு அப்படின்னா இதனோட அமைப்பு மாறுபாட்டில் தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்நைட்ரஸ் அமிலம்னும் நைட்ரிக் அமிலம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பெர்நைட்ரஸ் அமிலத்துக்கும் நைட்ரிக் அமிலத்தினுடைய ஃபார்முலா ரெண்டுமே ஒன்று தான். HNO3 தான் இருக்கும். ஓகேங்களா? இதோட அமைப்பு வாய்ப்பாடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. இப்போ பாருங்கள் பெர்நைட்ரஸ் அமிலத்தில் H பாண்டு O மறுபடியும் N டபுள் பாண்டு O இருக்குது. ஓகேங்களா? H ஓகேங்களா? O பாண்டு O N பாண்டு O இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்து அப்படின்னா நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் பற்றி அப்படின்னா மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்து அப்படின்னா HNO3 நைட்ரிக் அமிலம் சொல்கிறோம். இதில் பிணைப்பு எப்படி இருக்கு பாருங்கள். O பாண்டு N பாண்டு O இருக்குது. அதே மாதிரி O பாண்டு H இருக்குது. ஓகேங்களா? அதோட பிணைப்பு வாய்ப்பாடு. அடுத்து பார்த்து அப்படின்னா பெர்நைட்ரிக் அமிலம்ங்கிறது HNO4 தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பெர்நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட அமைப்பு வாய்ப்பாட்டையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா O மைனஸு, அடுத்தது பார்த்து அப்படின்னா N டபுள் பாண்டு O இருக்கும், அடுத்தது பாண்டு O பாண்டு OH இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் எல்லாமே நைட்ரஜன் எலக்ட்ரான்கள் இருக்குது. இது இருக்குது. இந்த நைட்ரஜன் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜன் அணுவுக்கு வழங்கியிருக்கு. அதனால் நைட்ரஜன் மேலே நேர்மின்சுமையும் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்மின்சுமையும் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலையும் நைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஜோடி எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனுக்கு வழங்கியிருக்குது. ஓகேங்களா? வழங்கியிருக்கிறதுனால இது என்ன இருக்கும் பார்த்து அப்படின்னா இது நேர்மின்சுமையும் இது என்ன இருக்கும் பார்த்து அப்படின்னா எதிர்மின்சுமையும் இருக்கும். அடுத்தது நைட்ரஜனின் ஆக்சோ அமிலங்கள் தயாரிப்பு. நைட்ரஜனுடைய இந்த ஆக்சோ அமிலங்களை எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நைட்ரஜனின் ஆக்சோ அமிலங்களின் தயாரிப்பு. ஓகேங்களா? ஹைப்போ நைட்ரஸ் அமிலம் H2N2O2 இதை நம்ம என்னென்னு சொல்கிறோங்க ஹைப்போ நைட்ரஸ் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். H2N2O2. இதில் நைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னா +1 இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஹைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற நிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை நமக்கு தெரியாது, அதனால் 2x அப்படின்னு போட்டுக்கிறோம். ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் தெரியும் +1, 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் +2. ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் வந்து -2, 2 ஆக்சிஜன் இருக்குது -4. இங்கே மேலே எதுவுமே மின்சுமை இல்லை, அதனால் =0 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ 2x -2 is equal to 0. அப்போ 2x is equal to 2. அப்போ x is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா 2/2 is equal to என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 இருக்குது. இப்போ இந்த ஹைப்போ நைட்ரஸ் அமிலத்தை எவ்வாறு தயாரிக்கிறாங்க? ஓகேங்களா? சில்வர் நைட்ரைட். ஸோ Ag2N2O2 இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினைப்படுத்தும் போது நமக்கு சில்வர் குளோரைடு வெளியேறி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போ நைட்ரஸ் அமிலத்தை என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். ஓகேங்களா? சில்வர் நைட்ரஸ் அமிலத்தை ஓகேங்களா இது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2AgCl + H2N2O2 உருவாகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஸ் அமிலத்தை எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஸ் அமிலம் HNO2 தான் நைட்ரஸ் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் வந்து பார்த்தோம் அப்படின்னா +3. அதே முன்ன போட்ட மாதிரியே தான். ஓகேங்களா? இதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 2 ஆக்சிஜனுக்கு -4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு -3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா +3 ஆக்சிஜனேற்ற நிலையில் போட்டிருக்காங்க. +3 ஆக்சிஜனேற்ற நிலையில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேரியம் நைட்ரேட். ஓகேங்களா? பேரியம் NO2 ட்வைஸ் ப்ளஸ் சல்ஃபியூரிக் அமிலத்தோட நிலையில் விடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஸ் அமிலமும் ப்ளஸ் பேரியம் சல்ஃபேட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து அப்படின்னா உருவாகுது. ஓகேங்களா? இந்த நைட்ரஸ் அமிலம் HNO2 ப்ளஸ்ஸு ஓகேங்களா HNO2 இதனோட ஆக்சிஜனேற்ற நிலை என்னென்னங்க 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? நைட்ரஸ் அமிலத்தில் நைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா +3 ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டிருக்கும். பேரியம் நைட்ரேட் BaNO2 ட்வைஸ் ப்ளஸ் H2SO4 கிவ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 2HNO2 ப்ளஸ் பேரியம் சல்ஃபேட் என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். அடுத்தது ஃபெர்நைட்ரஸ் அமிலம். ஃபெர்நைட்ரஸ் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் HOONO. இதனுடைய நைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற என்னென்ன இருக்கும் அப்படின்னா +5 ஆக்சிஜனேற்ற நிலையில் கொண்டிருக்கும். நைட்ரஜனுக்கு X போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு ஹெச்சுக்கு 1, 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -6. ஓகேங்களா? எக்ஸு
நீங்கள் எக்ஸு ஓகேவா 3 ஆக்சிஜனுக்கு எக்ஸு 3 ஆக்சிஜனுக்கு -6 ஒரு ஹைட்ரஜன் இருக்குது +1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வரும். ஓகேங்களா. பெர்நைட்ரஸ் அமிலத்தை எவ்வாறு தயாரிக்கலாம்? ஓகேங்களா. ஹைட்ரஜன் பெர்ராக்சைடு ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ONOHO. ஓகே, இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா HNO2 நைட்ரஸ் அமிலத்தை போட்டிங்கன்னா HNO2வை நைட்ரஸ் அமிலத்தை சேர்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹைட்ரஜன் பெர்ராக்சைடுடன் நைட்ரஸ் அமிலத்தை சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெர் நைட்ரஸ் அமிலம் என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். ப்ளஸ் நீர் மூலக்கூறு என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். அடுத்தது நைட்ரிக் அமிலம் HNO3. இந்த நைட்ரிக் அமிலத்தில் நைட்ரஜனுடைய ஆக்சிஜனேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே என்ன இருக்கும், நைட்ரஸ் அமிலத்துக்கும் பெர் நைட்ரஸ் அமிலத்துக்கும் அமைப்பில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா வேறுபாடு சொன்னோம். அப்போ அதனோட ஆக்சிஜனேட்டர் என்னென்னவோ அதுதான் இதுக்கும் ஆக்சிஜனேட்டர் என்ன இருக்கும். ஓகேங்களா. இந்த நைட்ரிக் அமிலத்தை எவ்வாறு தயாரிப்பாய்? ஓகேங்களா. அமோனியா மூலக்கூறை ஆக்சிஜனேட்டர் முறை செய்யும்போது நைட்ரஜன் மோனாக்சைடு ப்ளஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மோனாக்சைடு ப்ளஸ் நீர் மூலக்கூறு உருவாகும். இந்த நைட்ரஜன் மோனாக்சைடை ஆக்சிஜனோட வெளியிட்டு வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு உருவாகும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடை ஓகேங்களா வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா N2O4 உருவாகும். இந்த N2O4 நீர் மூலக்கூறு ப்ளஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனுடன் சேர்த்து வெளியிடப்படுத்தும் போது நமக்கு நைட்ரிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த நைட்ரிக் அமிலத்தை எவ்வாறு தயாரிப்பாய்? அமோனியாவோட அதிகளவு காற்றை செலுத்தி வெளியிடப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மோனாக்சைடு ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா 6 மூலக்கூறு நீர் உருவாகும். அடுத்தது நைட்ரஜன் மோனாக்சைடை ஆக்சிஜனோட சேர்த்து வெளியிடப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு உருவாகும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா N2O4 இது வெளியிடப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு அப்படியே டைமர் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். ஓகேங்களா. N2O4 பார்த்திங்கன்னா நீர் மூலக்கூறுடன் சேர்த்து வெளியிடப்படுத்திங்கன்னா 4HNO3 என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெர் நைட்ரிக் அமிலம் HNO4. ஓகேங்களா. இது +7 ஆக்சிஜனேட்டர் நிலை கொண்டு இருக்குது. H2O2 + N2O5 வெளியிடப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா NO2 OOH + HNO3 என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். இது பெர்நைட்ரஸ் அமிலத்தை தயாரிக்கக்கூடிய முறைகள். அடுத்தது பாஸ்பரஸனுடைய புறவேற்றுமை வடிவங்கள். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. பாஸ்பரஸ் பல்வேறு புறவேற்று வடிவங்களை பெற்றுள்ளது. ஓகேங்களா. அவற்றில் வெண்ணிற பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ் மற்றும் கருமை நிற பாஸ்பரஸ் ஆகிய மிக பொதுவானவையாக கருதப்படுகிறது. ஓகேங்களா. பாஸ்பரஸ்க்கு நிறைய புறவேற்று வடிவம் இருக்குது. அதில் மிக பெரும்பான்மையாக பார்த்தோம் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணிற பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ் மற்றும் கருமை நிற பாஸ்பரஸ் ஆகியவை பாஸ்பரஸினுடைய மிக முக்கியமான புறவேற்றுமை வடிவங்களாகும். இப்போ ஃபஸ்ட்டு வெண் பாஸ்பரஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. புதிதாக தயாரிக்கப்பட்ட வெண் பாஸ்பரஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நிறமற்றதாக இருக்கும். ஃப்ரெஷ்லி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறமற்றதாக இருக்கும். சிறிது நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சிவப்பு பாஸ்பரஸ் அடுக்கு உருவாவதால் வெளிரிய மஞ்சள் நிறமாக மாறுகிறது. ஓகேங்களா. என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பரஸ் அடுக்கு உருவாவதால் என்ன ஆகும் அப்படின்னா வெளிரிய மஞ்சள் நிறமாக மாற்றமடைகிறது. இது விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா. இது என்ன ஆகும் அப்படின்னா விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். மேலும் உள்ளிப்பூண்டின் மனம் உடையது. பாஸ்பரஸ் என்ன மனம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னா வெண் பாஸ்பரஸ் உள்ளிப்பூண்டினுடைய மனம் கொண்டதாக இருக்கும். இது பாய்சனஸ் நேச்சராகவும் இருக்கும். ஓகேங்களா. இது ஆக்சிஜனேட்டர் அடைவதன் காரணமாக இருளில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிரும். ஓகேங்களா. நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இது சொல்லுவோம் இல்லைங்களா, என்னது ஃப்ளூரசன்ஸ் இது சொல்லியிருப்போம் இல்லையா, ரேடியம் மாதிரி ஒளிருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஒளிரில் என்ன பண்ணும் அப்படின்னா இருளில் ஒளிரக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது. இந்நிகழ்ச்சி நின்றொழிதல் என்று அழைக்கப்படுகிறது. இது பேர் என்னது அப்படின்றது அப்படின்னா நின்றொழிதல் என்றால் என்ன? இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க் கொஸ்டின்ஸில் கூட கேட்பாங்க. ஓகேங்களா. புதிதாக தயாரிக்கப்பட்ட வெண் பாஸ்பரஸ் ஆனது நிறமற்றது. ஆனால் சிறிது நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சிவப்பு பாஸ்பரஸ் அடுக்கு உருவாவதால் வெளிரிய மஞ்சள் நிறமாக மாறுகிறது. சிவப்பு நிறத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சிறிது நேரத்தில் சிவப்பு நிற பாஸ்பரஸ் அடுக்கு உருவாகுது, வெளிரிய மஞ்சள் நிறமாக மாற்றமடைகிறது. இது விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். மேலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளிப்பூண்டினுடைய மனம் கொண்டதாக இருக்கும். இது ஆக்சிஜனேட்டர் அடைவதற்கு காரணம் இருளில் ஒளிகிறது. இந்நிகழ்ச்சிக்கு நின்றொழிதல் என்று பெயர். ஓகேங்களா. இது ஒருலுமே கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. இதன் எரியூட்டு வெப்பநிலை மிக குறைவாக இருப்பதால் அறை வெப்பநிலையில் காற்றில் தானாக பற்றி எறிந்து P2O5 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கும். ஓகேங்களா. அறை வெப்பநிலையில் காற்றில் தானாக பற்றி எறிந்து என்ன ஆகும் அப்படின்னா P2O5 என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். அடுத்தது சிவப்பு பாஸ்பரஸ். இப்போ சிவப்பு பாஸ்பரஸ் காற்று மற்றும் ஒளியில்லா சூழ்நிலையில் 420 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம்
வெண் பாஸ்பரஸை சிவப்பு பாஸ்பரஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்ற இயலும். ஓகேங்களா. காற்று மற்றும் ஒளியில்லா சூழ்நிலையில் 420 கெல்வின் வெப்பநிலைக்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெண் பாஸ்பரஸை சிவப்பு பாஸ்பரஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மாற்றலாம். ஓகேங்களா. வெண் பாஸ்பரஸ் போல இல்லாமல் இது என்ன ஆகும் அப்படின்னா விஷத்தன்மை அற்றது. வெண் பாஸ்பரஸ் போல இல்லாமல் இல்லை என்ன ஆகும் அப்படின்னா இது சிவப்பு பாஸ்பரஸுக்கு விஷம் கிடையாது. சிவப்பு பாஸ்பரஸ் நின்றுவதில்லை, காட்டுவதில்லை. இது குறித்த குறைந்த வெப்பநிலையில் என்ன ஆகும் அப்படின்னா தீப்பற்றுவதில்லை. ஓகேங்களா. வெண் பாஸ்பரஸ் என்ன பண்ணும், ரூம் டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா நெருப்பிடிச்சு எரியக்கூடியதாக இருக்கும். இது அது மாதிரி குறைந்த வெப்பநிலை என்ன பண்ணாது அப்படின்னா தீப்பற்றுறது கிடையாது. அது வெண் பாஸ்பரஸ் என்ன ஆகும் அப்படின்னா விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா விஷத்தன்மை அற்றதாக இருக்கும். ஓகேங்களா. மந்த வாயு சூழ்நிலையில் சிவப்பு பாஸ்பரஸை கொதிக்க வைத்து ஆவியை நீரினால் குளிர்விப்பதன் மூலம் ஓகேங்களா மீளவும் என்னாகும் அப்படின்னா வெண் பாஸ்பரஸாக மாற்ற இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிவப்பு பாஸ்பரஸை கொதிக்கடலில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொதிக்க வைத்து ஆவியை நீரினால் குளிர்விப்பதன் மூலம் மேலும் என்ன பண்ணால் நம்ம சிவப்பு பாஸ்பரஸ் இருந்து வெண் பாஸ்பரஸாக மாற்ற இயலும். பாஸ்பரஸ் அடுக்கு அமைப்பு ஓகேங்களா. பாஸ்பரஸ் என்ன ஆகும் அப்படின்னா அடுக்கு அமைப்பை பெற்றுள்ளது. மேலும் இது குறைக்கடத்தியாக செயல்படுகிறது. பாஸ்பரஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் கண்டக்டராக தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர்ஸ் டிவைஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கும். ஓகேங்களா. 4 பாஸ்பரஸ் அணுக்களால் ஆன P4 நான்முகி அலகுகளை இணைந்து உருவான சங்கிலி பலப்படி அமைப்புகளை பெற்றுள்ளது. ஓகேங்களா. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா P4 நான்முகி இணைந்து உருவான சங்கிலி பலப்படி அமைப்புகளில் உள்ளன. நைட்ரஜன் போலாமல் P பாண்ட் P ஒற்றை பிணைப்புகளில் P ட்ரிபிள் பாண்ட் P முப்பிணைப்புகளில் வலிமை குறைந்தவை. ஓகேங்களா. பாஸ்பரஸ் அடுக்கு அமைப்பை பெற்றுள்ளது. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேயர் பை லேயராக இருக்கும். மேலும் இது குறைக்கடத்தியாக செயல்படுகிறது. செமிகண்டக்டர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பாஸ்பரஸ் அலகுகளான P4 நான்முகி அலகுகள் இணைந்து உருவான சங்கிலி பலப்படி பாருங்கள். இந்த இப்போ என்ன ஆகும் அப்படின்னா P4 இதில் எத்தனை 4 பாஸ்பரஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. ஒவ்வொன்றிலையும் 4 பாஸ்பரஸ் இருக்குது. எப்படி 4 பாஸ்பரஸ் எப்படி சங்கிலி தொடர் அமைப்பில் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தங்கள் இணைந்துள்ளன. ஓகேங்களா. பலப்படி அமைப்பில் உள்ளன. நைட்ரஜன் போல இல்லாமல் P பாண்ட் P ஓகேங்களா ஒற்றை பிணைப்பை விட P ட்ரிபிள் பாண்ட் P முப்பிணைப்பு வலிமை குறைந்தவை. அதாவது எப்படி நைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, நைட்ரஜனுடைய முப்பிணைப்பு மூலக்கூறை கம்பேர் பண்ணும்போது பாஸ்பரஸினுடைய முப்பிணைப்பு என்ன ஆகும் அப்படின்னா வலிமை குறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு வலிமை? இப்போ N2 மாலிகுலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமை குறைந்தது. அதாவது பாஸ்பரஸ் அணுக்கள் முப்பிணைப்புக்கு பதிலாக ஒற்றை பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த பாஸ்பரஸ் அணுக்கள் பெரும்பான்மை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முப்பிணைப்பினால் பிணைக்கப்படாமல் ஒற்றை பிணைப்பினால் பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 புறவேற்று வடிவங்களை தவிர ஓகேங்களா ஸ்கர்லைட் பாஸ்பரஸ், ஊதா நிற பாஸ்பரஸ் என மேலும் 2 புறவேற்று வடிவங்களை பெற்றுள்ளது. ஓகேங்களா. ஸ்கார்லெட் பாஸ்பரஸ் மற்றும் என்ன பண்ணுறதுன்னா புறவேற்று வடிவங்களை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது பாஸ்பரஸின் பயன்கள். பாஸ்பரஸ் அதிக வினைத்திறன் கொண்டதாக இருக்கும். பாஸ்பரஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதிக வினைத்திறன் கொண்டது. இது பின்வரும் முக்கிய வேதிப்பண்புகளையும் பெற்றுள்ளது. இது பாருங்கள். பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனுடன் வினையில் ஈடுபடுது. ஓகேங்களா. பாஸ்பரஸ் ஆக்சிஜனுடன் புரியும் வினை. மஞ்சள் நிற பாஸ்பரஸ் காற்றில் தானாக தீப்பற்றி எரிந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வெண்புகையை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கும். இங்கே டைமர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வெண்புகை தெரியுது. சிவப்பு பாஸ்பரஸும் வெப்பப்படுத்தும் போது ஆக்சிஜனுடன் நிலைப்படுத்தி பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு அல்லது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கும். ஓகேங்களா. P4 ப்ளஸ் 3 மூலக்கூறு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட வினை ஈடுபடும் போது நமக்கு என்ன ஆகுதுங்க பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு இது டைமராக கொடுத்துருக்காங்க. P2O3 உருவாக்கும். ஓகேங்களா. 2 மூலக்கூறு இது இப்படி எழுதிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. 2P2O3 என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். இதுதான் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. அதே மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 இவைகளுடைய பாஸ்பரஸினுடைய முக்கிய ஆக்சைடுகளாக கருதப்படுது. இந்த பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு மற்றும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஆனது ஓகேங்களா P2O5 ஆனது பாஸ்பரஸினுடைய முக்கிய பாஸ்பரஸ் ஆக்சைடுகள் ஆகும். பாஸ்பரஸின் ஆக்சைடுகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா P2O3 பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு மற்றும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஆகும். ஓகேங்களா. அடுத்தது குளோரினுடன் புரியும் வினை. ஓகேங்களா. பாஸ்பரஸ் ஆனது குளோரினுடன் வினையிட்டு அதே மாதிரி பாஸ்பரஸ் ஹாலைடுகளை உருவாக்கும். பாஸ்பரஸ் ட்ரை ஹாலைடு மற்றும் பாஸ்பரஸ் பென்டா ஹாலைடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். ஓகேங்களா. குளோரினுடன்
அறை வெப்பநிலையில் மஞ்சள் நிற பாஸ்பரஸ் தீவிரமாக வினைபுரிகிறது. ஆனால் சிவப்பு பாஸ்பரஸ் ஆனது வெப்பப்படுத்தும் போது மட்டுமே வினைபுரிகிறது. ஓகேங்களா. இப்போ இந்த பாஸ்பரஸ் குளோரினோட வினைப்பட்டு நமக்கு என்ன கொடுக்குது பாருங்கள், பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு மற்றும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு உருவாக்குகிறது. இவை பாஸ்பரஸினுடைய முக்கிய பாஸ்பரஸ் ஹாலைடுகளாக கருதப்படுகிறது. ஓகேங்களா. அதாவது PX3 ஹாலைடுகளையும் PX5 ஹாலைடுகளையும் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். இது குளோரினோட, புரோமினோட, அயோடினோட இதனோட வினைகளும் வெளியிடப்பட்டு இந்த மாதிரி பாஸ்பரஸ் ஹாலைடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் ஆனது, ஓகேங்களா, பாஸ்பரஸ் ஆனது காரங்களுடன் வினையிடப்படுது. மஞ்சள் பாஸ்பரஸை மந்த சூழ்நிலையில், ஓகேங்களா, காரங்களுடன் சேர்ந்து கொதிக்க வைக்கும்போது பாஸ்பின் வாயுவை வெளியேற்றுகிறது. இதில் பாஸ்பரஸ் ஒடுக்கும் காரணியாக செயல்படுகிறது. ஓகேங்களா. பாஸ்பரஸ் ஒரு மிகச்சிறந்த ஒடுக்கியாக செயல்படுகிறது. பாஸ்பரஸ் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடு கரையில், ஓகேங்களா, கரைசலில், அதாவது கார கரைசலில் நீங்கள் கரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் ஹைப்போ பாஸ்பைட்டை உருவாக்கும். சோடியம் ஹைப்போ பாஸ்பைட் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்கள், NaH2PO2. இதான் சோடியம் ஹைப்போ பாஸ்பைட். ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பீனை உருவாக்கும். சோடியம் ஹைப்போ பாஸ்பைட் மற்றும் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பீனை உருவாக்கும். அடுத்தது நைட்ரிக் அமிலத்துடன் வினை. ஓகேங்களா. பாஸ்பரஸை அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது, பாஸ்பரஸை அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பாரிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. பாஸ்பாரிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. இவ்வினையில் படிக அயோடின் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. ஓகேங்களா. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அயோடின், படிக அயோடினானது என்ன ஆகும் அப்படின்னா வினைவேக மாற்றியாக செயல்படும். படிக அயோடின் இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. பாஸ்பரஸை அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினையிடப்படுத்தும் போது பாஸ்பாரிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஓகேங்களா. இவ்வினையில் பயன்படுத்தப்படும், ஓகேங்களா, வினைவேக மாற்றி எது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக படிக அயோடின். படிக அயோடினானது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. ஓகேங்களா. பாஸ்பரஸை அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது உருவாகும் விளைபொருள் யாது அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதே மாதிரி பாஸ்பரஸ் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடுடன், ஓகேங்களா, கரைசலுடன் வினையிடும்போது உருவாகும் விளைபொருள் எது, துணை விளைபொருள் எது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது உலோகங்களுடன் வினை. ஓகேங்களா. பாஸ்பரஸ் ஆனது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற உலோகங்களுடன் பாஸ்பரஸ் வினைப்பட்டு பாஸ்பைடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தருகிறது. சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற உப்புக்கள் என்ன ஆகும் அப்படின்னா வீரியமுடன் வினைபுரிகிறது. ஓகேங்களா. பாஸ்பரஸ் பாருங்கள், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், சோடியம் இவற்றுடன் வினையிடப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் பாஸ்பைடு, ஓகேங்களா, மெக்னீசியம் பாஸ்பைடு, சோடியம் பாஸ்பைடு, இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பைடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாஸ்பரஸினுடைய பயன்கள். பாஸ்பரஸினுடைய மிக முக்கிய பயன்கள் பார்த்து அப்படின்னா தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் இந்த சிவப்பு பாஸ்பரஸை பயன்படுத்துகிறோம். இது பாஸ்பரஸ், வெண்கலம் போன்ற உலோகங்கள் கலவைகளை தயாரிப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பிளாக் பாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலிமருந்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா பயன்படுத்துவோம். ஓகேங்களா. ஒயிட் பாஸ்பரஸ் மற்ற பாஸ்பரஸ்களை தயாரிக்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா இந்த ஒயிட் பாஸ்பரஸை நம்ம மிக பெரும்பான்மையாக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஓகேங்களா. நல்ல தெளிவாக படிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாமே எழுதி பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.